வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஆனி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மிதுன மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுங்கள். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி புதனோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்தில் திருமணத்திற்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ரொம்ப நாள் ஆகியும் இன்னும் திருமணம் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படின்னுன்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் ஒரு சாதகமான சூழலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன் இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக திருமணம் அப்படின்றது பொருத்தமான வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்கும் சரி, உங்கள் 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால வேலை டெஸ்ட் டியூப் மூலியமாக குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்குது. செயற்கை கருத்தரிப்புக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால செயற்கை கருத்தரிப்புக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை, உங்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும், அந்யோன்யம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்படி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமான ஒரு அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால பிள்ளைகளோட ஒரு சின்னதாக ஒரு டூரு, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஒரு கூட்டிகிட்டு போகிறதும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஐடி மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால வருமானம் அப்படின்றது உங்களுக்கு பல வழிகளில் இருந்தும் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டு, மார்க்கெட்டிங் ஃபீல்டு, தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசாங்க துறைகளில் வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் அமையறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதியோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறது சார்ந்த கொஞ்சம் எண்ணங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் பொது பலன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதம் நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஆனால் அதே நேரத்தில்
ரொம்ப நாளாக விற்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனங்கள் விற்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல விலைக்கு, நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கப்படுவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி குரு 7ஆம் இடத்துல புதனோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால மற்றவர்களோட கம்பைன் ஸ்டடி கூட்டு சேர்ந்து படிக்கையில் நிச்சயமாக நீங்கள் படிப்பில் ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க. ஸோ படிப்பு அப்படின்றது இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க, உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ இந்த மாதத்தில் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு அப்படின்றது இருக்கும். ஸோ ஆன்மீகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நெருக்கம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம் அப்படின்றது இருக்கும். ஒரு பண கஷ்டம் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண ரீதியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மார்ச் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மே மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, ஜூலை மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 13, 14 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 12, 13 இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு முன்கோபம், பிடிவாதத்தினால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு பேச்சில் ஒரு நிதானம் அப்படின்றத கடைப்பிடிங்க. ஸோ பண ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் கொடுத்ததுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம், கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.